எங்க போனாலும் நான் யூஎஸ்ல படிக்கும் போது அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச பசங்க இருப்பாங்க, தனியா தெரிவாங்க, தனியா புத்திசாலிகளா இருப்பாங்க, பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க. ஸோ பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ என்ன இங்க இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்க்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபீல் சோ ப்ரவுட் டு பி ஹியர். காலேஜ் டேஸ் எப்போ மறக்க முடியாது. நான் கிரசன்ட்ல படிச்சேன். கிரசன்ட்ல என்னை பத்தி விசாரிச்சீங்கன்னா யாருக்குமே தெரியாது, நான் கிளாஸுக்கு போக மாட்டேன். ஸோ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது என்னை பத்தி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும் எப்படி இருந்திருப்போம்னு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகவே முடியாது. அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, எல்லாத்துலயும் கிரேட் வாங்கியே ஆகணும். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்க போனாலும் அண்ணா யூனிவர்சிட்டி தான் யூஎஸ் வரைக்கும் தெரியுது. ஸோ முதல்ல இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ்க்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃப்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற க்ரூமிங் தான் அங்க கொண்டு போய் சேர்க்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னா என் காலேஜ் ப்ரொஃபசருக்கே தெரிஞ்சது, ஒரு வெள்ளக்கார அந்த ஆளுக்கே தெரிஞ்சிருந்தது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்வேஸ் ராக்ஸ், ஆல்வேஸ் ராக்ஸ். ப்ரொஃபசர்ஸ் இல்லாம ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா, லேப்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப், வாட்ச்மேன், கேண்டீன்ல இருந்தவங்க, எந்த அளவுக்கு ப்ரொஃபசர்ஸ் நம்ம வாழ்க்கையில ஞாபகம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் இருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருமே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், மறக்கவே மாட்டோம் நாம. ஏன்னா எங்களோட மெஸ்ல இருந்த ஆள் வரைக்கும், மெஸ்ல வேலை செஞ்ச பசங்க வரைக்கும் நமக்கு பேர் ஞாபகம் இருக்கும் ப்ரொஃபசர்ஸ் அளவுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். லைஃப் லாங் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காலேஜ் கல்ச்சரல்ஸ், ஸோ ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. யாருக்குமே கிடைக்காதுங்க 4 நாள் கல்ச்சரல்ஸ். எங்களுக்குலாம் ஒரு நாள் தான் கல்ச்சரல்ஸ் காலேஜ்ல. உங்களுக்கு